பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். புதுச்சேரியில் 3 புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு, பதவி பிரமாணம் செய்து வைத்த கவர்னர். கடந்த ஏப்ரலில் நடந்த புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் NR காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்தது. மே 13ஆம் தேதி NR காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி முதல்வராக பதவியேற்றார். அவருடன் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த நமச்சிவாயம், NR காங்கிரஸைச் சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அதன் பிறகு இன்று அமைச்சரவை விரிவாக்கம் நடந்தது. NR காங்கிரஸ் MLAக்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த ராஜசேகரன் ஆகியோர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றனர். புதுச்சேரி பழைய கவர்னர் மாளிகையில் நடந்த பதவியேற்பு விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், MPக்கள், MLAக்கள், அரசு உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பதவியேற்றுள்ள அமைச்சர்களுக்கு விரைவில் இலாகாக்கள் ஒதுக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். NIA IGயாக தமிழர் நியமனம், நக்சல்களை நடுங்க வைத்த IPSக்கு அங்கீகாரம். NIA என்கிற தேசிய புலனாய்வு முகமையின் IGயாக கோவையில் பிறந்து வளர்ந்து சத்தீஸ்கரில் IPS அதிகாரியாக பணியாற்றும் சுந்தர்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று அவருக்கு இந்த உத்தரவை வழங்கியது. அவரை சத்தீஸ்கர் காவல் பணியிலிருந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் சத்தீஸ்கர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளது. சுந்தர்ராஜ் கோவையில் பிறந்து வளர்ந்தவர். அங்குள்ள வேளாண் கல்லூரியில் BSc அக்ரி படித்து 2003இல் குடிமைப்பணி தேர்வு எழுதினார். முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று IPS அதிகாரியான சுந்தர்ராஜ் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பணி அமர்த்தப்பட்டார். நக்சல் தீவிரவாதத்தை ஒழிப்பதில் அவர் சிறப்பாக பணியாற்றினார். அந்த மாநிலத்தின் பஸ்தார் பகுதியில் அரசுக்கு பெரும் தலைவலியாக இருந்த நக்சல்களை ஒழிப்பதில் அவர் தீவிரம் காட்டினார். சுமார் 7 ஆண்டுகள் சத்தீஸ்கர் போலீஸ் IGயாக நக்சல்களை ஒழிப்பதில் முக்கிய பங்காற்றினார். பாதுகாப்பு படைகளுக்கும் உள்ளூர் நிர்வாகத்துக்கும் இடையே சிறந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி நக்சல் ஒழிப்பில் வெற்றியும் பெற்றார். பயங்கரவாதம், நக்சல் அமைப்புகளுக்கு நிதியளித்தல், தேசவிரோத நடவடிக்கைகள் தொடர்பான வழக்குகளை NIA விசாரிக்கிறது. அத்தகைய அமைப்புக்கு சுந்தர்ராஜ் IGயாக நியமிக்கப்பட்டது சத்தீஸ்கர் காவல்துறைக்கு ஒரு சாதனையாக கருதப்படுகிறது. G7 மாநாட்டில் மெலோடி கூட்டணி. மோடியிடம் மெலோனி நட்புடன் கூறிய வார்த்தை. பிரதமர் மோடிக்கும் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனிக்கும் இடையேயான நட்பு உலகறிந்த ஒன்று. இவர்கள் இருவரும் சந்திக்கும் போதெல்லாம் அது தொடர்பான வீடியோக்கள் இணையதளங்களில் வைரலாகிறது. கடந்த மாதம் இத்தாலி பயணம் மேற்கொண்ட போது பிரதமர் மோடி மெலோனியை சந்தித்தார். இருவரும் காரில் ஒன்றாக பயணித்தது முதல் டின்னர் சாப்பிட்டது வரை அனைத்து வீடியோக்களும் வைரலானது. மோடி பிளஸ் மெலோனி சேர்ந்தால் மெலோடி என்ற இத்தாலி பிரதமர் மெலோனி தான் முதலில் சொல்லியிருந்தார். இதனால் இத்தாலி பயணத்தின் போது அதே மெலோடி என்ற பெயரில் சாக்லேட் வழங்கி மெலோனிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தார் மோடி. மகிழ்ச்சி பொங்க அன்பு பரிசை வாங்கிய மெலோனி பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லி நெகிழ்ந்தார். இந்த வீடியோ கோடிக்கணக்கான பார்வைகளை பெற்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆனது. Prime Minister Modi brought us a gift, a very, very good toffee. இந்த நிலையில் பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் G7 மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அங்கு உலக தலைவர்களை சந்தித்தார். அனைவரும் குரூப் போட்டோ எடுத்துக் கொண்டனர். அந்த சமயத்தில் மெலோனியை பிரதமர் மோடி சந்தித்தார். மீண்டும் தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்ற மெலோனி மோடியிடம் கூறினார். அதற்கு பிரதமர் மோடி இன்ஸ்டாகிராம் என்று பேச துவங்கியதும் உடனே புன்னகைத்த மெலோனி, ஆம், இன்ஸ்டாகிராமில் நாம் தான் உலக அளவில் ஃபேமஸ் கப்பிள் என்ற நகைச்சுவையுடன் கூறினார். அவர் கூறியது மைக்கில் பதிவான நிலையில் அது தொடர்பான வீடியோ வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது. POKவை விட்டு வெளியே போங்க, பாகிஸ்தானுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கடந்த 2 ஆண்டாக அடிக்கடி போராட்டங்கள் நடந்து வந்தன. பாகிஸ்தான் விதித்த மின்கட்டண உயர்வு, உணவுப் பொருள்களின் விலை உயர்வு மற்றும்
பாரபட்ச பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்கி போராடினர். மக்கள் போராட்டத்தை கண்டு அஞ்சிய அரசு கோதுமை மானியம் மற்றும் மின்கட்டண குறைப்பு உள்ளிட்ட சலுகைகளை அறிவித்தது. ஆனால் எங்களுக்கு இந்த கண்துடைப்பு சலுகைகள் வேண்டாம், அரசியல் சுதந்திரமும் எங்கள் வளங்கள் மீதான உரிமையும் தான் வேண்டுமென போராட்டக்காரர்கள் அதிரடி காட்டத் தொடங்கினர். கூட்டு அவாமி அதிரடி குழு என்ற பெயரில் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் அவர்களை ஒடுக்க பாகிஸ்தான் தனது இராணுவத்தை இறக்கியுள்ளது. இராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிராக ராவல்கோட் என்ற இடத்தில் கூட்டு அவாமி அதிரடி குழு நடத்திய கூட்டத்தில் அந்த குழுவின் தலைவர் சர்தார் அமன் பேசினார். இந்தியாவிடமிருந்து பாகிஸ்தான் எங்களை பாதுகாப்பதாக இனிமேலும் நாடகமாட தேவையில்லை. இந்தியாவை எதிர்கொள்வது எங்கள் பிரச்சினை. அதில் தலையிட பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் இல்லை. பாகிஸ்தான் எங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். பாகிஸ்தான் இராணுவம் திட்டமிட்டு எங்கள் பகுதிக்கு வரும் உணவுப் பொருட்களை, ரேஷன் விநியோகத்தை தடுத்து நிறுத்துகிறது. எங்களை பொருளாதார ரீதியாக ஒடுக்க பார்க்கிறது. எங்களின் நீர் வளத்தையும் இயற்கை வளங்களையும் பாகிஸ்தான் அரசு பகிரங்கமாக கொள்ளையடித்துச் செல்கிறது என்று சர்தார் அமன் கூறினார். எல்லை மீறி விமர்சிப்பது திமுகவுக்கு நல்லதல்ல. கூட்டாக பொளந்து கட்டிய காங்கிரஸ் அமைச்சர்கள். தாவேக அரசுக்கு ஆதரவளித்து திமுகவுடனான உறவை முறித்துக் கொண்டதிலிருந்தே காங்கிரஸை நாள்தோறும் திமுக விமர்சித்து வருகிறது. தேர்தலில் தோல்வியடைந்ததற்கான காரணத்தை ஆராய்ந்து வரும் திமுக காங்கிரஸ் துரோகம் செய்துவிட்டதாக கூறி கடுமையாக விமர்சிக்க மட்டும் தயங்குவதில்லை. இதற்கேற்ப இண்டி கூட்டணியின் சந்திப்பு கூட்டத்தை திமுக புறக்கணித்துவிட்டது. இந்நிலையில் காங்கிரஸை திமுக வரம்பு மீறி விமர்சித்து வருவதாக காங்கிரஸைச் சேர்ந்த அமைச்சர்கள் விஸ்வநாதன், ராஜேஷ்குமார் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். கூட்டாக அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ராகுல் துரோகம் செய்துவிட்டார், கூட இருந்தே குழிப்பறித்து விட்டார் என்றெல்லாம் முரசொலியில் தினந்தோறும் எழுதுகின்றனர். திமுகவினர் எல்லை மீறி வசைபாடுகின்றனர். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு கட்சி தலைவரிடமிருந்தும் இதுபோன்ற வார்த்தைகள் வராது. காங்கிரஸ் மேலிட தலைவர் ராகுலை திமுக வரம்பு மீறி விமர்சித்து வருகிறது. ஒரு தேர்தலில் கூட கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாத திமுக ஒரு முறை கூட கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்ததில்லை. 2006 100 இடங்களை கூட திமுக தொடவில்லை. காங்கிரஸ் தயவில்தான் ஆட்சி அமைத்தது. ஆனாலும் காங்கிரசுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க திமுகவுக்கு மனம் வரவில்லை. கூட்டணி கட்சிகளின் தயவில் வென்று ஆட்சி அமைத்துவிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மறுக்கும் திமுக கூட்டாட்சி பற்றி பேசுவது விந்தையிலும் விந்தையாக உள்ளது. சிறுபான்மை மக்களும் பட்டியலின மக்களும் ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடவில்லை என்பதை முதலில் கண்டறியுங்கள். அதை விட்டுவிட்டு கூட்டணி கட்சிகள் மீது பழி சுமத்தி கொச்சையாக விமர்சித்துக் கொண்டே இருந்தால் திமுக இனி எப்போதுமே ஆட்சிக்கு வர முடியாத நிலை ஏற்படும். தன் நிலை மறந்து தலைக்கணத்துடன் ஆட்டம் போடுபவர்கள் மக்கள் தரும் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது என்று அவர்கள் கூறியுள்ளனர். கேட்பாரற்று கிடந்த பார்சல் திறந்து பார்த்த அதிகாரிகள் ஷாக். சென்னை ஏர்போர்ட்டில் வெளிநாடுகளுக்கு சரக்குகள் அனுப்பும் கார்கோ வளாகத்தில் பார்சல் ஒன்று கேட்பாரற்று கிடந்தது. பாதுகாப்பு படை வீரர்கள் சோதனையில் அதில் வெடிப்பொருட்கள் எதுவும் இல்லை என்று தெரிந்தது. பார்சலை திறந்து பார்த்தபோது வெள்ளை நிற பவுடர் இருந்தது. அதில் மருத்துவ ரசாயன பவுடர் என எழுதப்பட்டிருந்தது. சந்தேகமடைந்த அதிகாரிகள் ரசாயன ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பி வைத்தனர். பார்சலில் இருந்த செல்போன் எண் மற்றும் முகவரி போலி என தெரிய வந்தது. ஆய்வில் அந்த பவுடர் கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் என்பதை கண்டுபிடித்தனர். 5 கிலோ எடை கொண்ட இந்த போதைப் பொருளின் சர்வதேச மதிப்பு 5 கோடி. போதை கடத்தல் பிரிவில் வழக்கு பதிந்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். வெளிநாட்டுக்கு சரக்கு விமானத்தில் அனுப்பி வைக்க போதை கடத்தல் கும்பல் கொண்டு வந்திருக்கலாம். சோதனையும் தீவிரமாக இருந்ததை கண்டு போட்டுவிட்டு தப்பி ஓடியிருக்கலாம் என கூறப்படுகிறது. அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகள் மூலம் கடத்தல் கும்பலை தேடி வருகின்றனர்.